இதை வந்து விஜய் பாப்பாரான்னு எனக்கு தெரியல. ஸோ விஜய்க்கு நான் ஒரு கேரக்டர் இருக்கான்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் இந்த நீங்க விகடனை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சந்தர்ப்பத்துல நான் சொல்றேன், மிஸ்டர் விஜய் உங்களை நம்பி இத்தனை யங்ஸ்டர்ஸ் வராங்க. அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நாங்க எவ்வளவோ சொன்னாலும் அது லைட்டா தான் புரியுது. நீங்க ஸ்லைட்டா சொன்னா உங்களுக்கு நல்லா புரியுதுன்றதுனால இவங்களை இன்னும் கொஞ்சம் ஆற்றுப்படுத்துவதற்கு நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா இன்னும் வேகமா உங்களை எங்களால் ஆற்றுப்படுத்த முடியும். எப்படி ஆற்றுப்படுத்தணும் இந்த யங் பாய்ஸ் 15 to 25 இருக்கிற இந்த யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்படி ஆற்றுப்படுத்தணும்னா, நீங்க உங்க மேலேயே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கதாபாத்திரம், திரையில தோன்ற கதாபாத்திரம் தான் உலகத்திலே சிறந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. நாமளும் அந்த மாதிரி ஒரு ஹீரோ, நானும் அப்படி ஒரு ஹீரோயின், என்ன நானே டெவலப் பண்ணுறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப். அதை நான் நல்லா செய்யணும், நான் நல்லா சாப்பிடணும், நல்லா தூக்கணும், நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கணும், நல்லா என்னோட திறமை என்னவோ படிக்க வருதுன்னா படிக்கணும், ஃபுட்பால் விளையாட வருதுன்னா விளையாடணும், எது எனக்கு நல்லா வருதோ அதில் நான் கெட்டிக்காரனா கெட்டிக்காரியா இருக்கணும். என்னையே நான் இது மாதிரி திறமையை மேம்படுத்திக்கிட்டேன்னா அப்புறம் இன்னொருத்தரை பார்த்து நான் அவங்க ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நானே சூப்பர்னு சொல்ற நிலைமைக்கு நம்ம குழந்தைங்களை கொண்டு வரதுக்கு உங்களுக்கும் கடமை இருக்கு. நீங்களும் இந்த மண்ணில் பிறந்தவர் தான், நீங்களும் ஒரு தகப்பன் தான். நீங்க இதை செய்தீங்கன்னா எங்க வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் இதை செய்திருங்க.